உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் தனுசு ராசியின் கார்த்திகை மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். சுக்கிரன் மற்றும் சனி பகவான் ஆகிய இருவராலும் நன்மைகள் உண்டு. மற்ற கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. வருமானம் ஓரளவு நல்லபடி இருந்தாலும் எதிர்பாராத செலவுகளில் பணம் கரையும். மாதத்தின் 3வது வாரத்திலிருந்து நிதி பற்றாக்குறை கடுமையாக இருக்கும். சில தருணங்களில் பிற உதவியை நாட வேண்டிய கட்டாயம் ஏற்படும். விரயத்தில் சூரியனும் அஷ்டமத்தில் செவ்வாயும் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் நிலை கொண்டிருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருத்தல் மிகவும் அவசியம். தற்போது நடைபெறும் தசாபுக்திகள் அனுகூலமாக இல்லாமல் இருந்தால் உடல் நலன் பாதிக்கப்படுவதற்கு சாத்தியக்கூறு உள்ளது. விவாக முயற்சிகளில் வரன் அமைவது சற்று கடினம். நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதமும் ஒற்றுமை குறைவும் ஏற்பட்டு மனக்கவலையை அளிக்கும். உத்தியோகம். அஷ்டமத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் குருவும் இருப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் சக ஊழியர்களுடன் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு மன நிம்மதி கெடும். மேலதிகாரிகளின் கண்டிப்பு கவலையை அளிக்கும். சனி பகவான் சாதகமாக இருப்பதால் உங்கள் வேலைக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இல்லை. ஆயினும் நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை தவிர்ப்பது உங்கள் எதிர்கால நலனிற்கு உகந்தது. அவசர முடிவுகளை அறவே தவிர்ப்பது அவசியம். தொழில் வியாபாரம். விரயஸ்தானத்தில் சூரியனும் அர்த்தாஷ்டகத்தில் ராகுவும் அஷ்டமத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பதால் உங்கள் விற்பனையையும் லாபத்தையும் பாதுகாத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டி வரும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பை நம்பியிருக்க முடியாது. அதற்கு மாறாக பலவித பிரச்சனைகளை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். முன் பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டும். கலைத்துறையினர். சுக்கிரன் சனி ஆகிய இருவர் மட்டும் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கின்றனர். வருமானம் ஓரளவு இருப்பினும் கடைசி வாரத்தில் பணப்பற்றாக்குறை கடினமாக இருக்கும். பிற உதவியை நாடுவதில் பயனில்லை. திட்டமிட்டு செலவு செய்தல் மிகவும் அவசியம். நல்ல வாய்ப்புகள் தக்க தருணத்தில் கை நழுவி போகும். வீட்டுச் செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் கண்டிப்பாக குறைத்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிடில் மாதத்தின் கடைசி வாரத்தில் நிதி பற்றாக்குறை கடுமையாக இருக்கும். அரசியல் துறையினர். சுக்கிரன் மட்டும் ஓரளவு அனுகூலமாக சஞ்சரிப்பதால் கட்சியில் ஆதரவு நீடிக்கிறது. இருப்பினும் வருமானம் குறையும். இருப்பதை கொண்டு சமாளிப்பது மிகவும் சிரமமாக இருக்கும். பிற கட்சிகளிலிருந்து அழைப்பும் நிர்பந்தமும் ஏற்படும். குழப்பத்தில் மனம் நிம்மதியை இழக்கும். என்ன முடிவானாலும் தீர ஆராய்ந்து பார்த்து யோசித்து முடிவெடுக்க வேண்டும். மாணவ மாணவியர். கல்வித்துறைக்கு ஆதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அனுகூலமாக இல்லை. அதனால் மிகவும் பாடுபட்டு படிக்க வேண்டியிருக்கும். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏனெனில் உங்கள் நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட சாத்தியக்கூறு உள்ளதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. மேலும் அஷ்டமராசியில் உஷ்ண கிரகமான செவ்வாய் அமர்ந்திருப்பதால் உடல் நலனிலும் கவனம் வேண்டும். சீரான பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள உதவும். விவசாயத்துறையினர். பூமிக்காரர்களான செவ்வாய் அஷ்டமராசியில் சஞ்சரிப்பதால் வயலில் கடுமையாக உழைக்க நேரிடும். சில தருணங்களில் தேவைக்கு அதிகமான மழையினால் பயிர்கள் சேதமடையக்கூடும். கால்நடைகளின் பராமரிப்பில் பணம் விரயமாகும். எச்சரிக்கையாக இருங்கள். பெண்மணிகள். சுக்கிரனும் சனி பகவானும் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக உள்ளனர். மற்ற கிரகங்களினால் எவ்வித அனுகூலமும் இல்லை. கைப்பணத்தை சிக்கனமாக செலவழியுங்கள். கூடிய வரையில் இரவு நேரங்களில் தனியே செல்ல வேண்டாம். ஏனெனில் அர்த்தாஷ்டக ராசியில் பலம் வாய்ந்த ராகு அமர்ந்திருக்கிறார். பரிகாரம். திருநாகேஸ்வர திருத்தல தரிசனம் சிறந்த நன்மை அளிக்கும். சந்திராஷ்டம தினங்கள் கார்த்திகை 5 பிற்பகல் முதல் 7 இரவு வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.